மையப்படுவதாக. உங்களோடு கூட ஒரு முறை கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தை பிரயோஜனமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற பொழுது அநேக ஆலோசனைகளை சொல்லி வருகிறதை இந்த தெசலோனிக்கே நிருபத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த நிலைமையில நாம் பார்க்கிற பொழுது இங்கே நாம் வாசிக்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொன்ன அந்த ஆண்டவர் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான காரியத்தை நினைவூற்றுகிறார். ஆவியை அவித்து போடாதிருங்கள். Do not quench the spirit. ஆங்கிலத்துல அப்படி போடப்பட்டது. Do not quench the spirit. அணைத்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் செயல்படும்படியாக அர்ப்பணியுங்கள். அவரை அணைத்து போடும்படியாக உங்களுடைய செயல்கள் காணப்படக்கூடாது என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது என்னைய ஆவி புதுசாவனெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? சொல்லுங்க, ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். ஏன் இவ்வளவு தயக்கம்? அதுக்கு ஆதாரத்தை விட சொல்லிட்டாங்க கடந்து போகிற எபேசியர்கள் நிருபம். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து டக்குன்னு வாசிங்க. எப்போ அப்படின்னு கேட்டா, நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போதே, ஆண்டுடைய வசனத்தால் நாம் பேசப்பட்டு தொடப்பட்டு ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் விசுவாசிகள் ஆன போதே, அங்கே வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள் அவருக்குள் அங்கு முத்திரை போடும். இது என்னுடைய மகன் என்று ஆவியானவர் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளை என்று சொல்லி முத்திரை போடுறதா, சீல் வச்சிருந்தார். அது யாராலும் மாற்ற முடியாது. இல்ல? ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளை, என்னை உங்களுடைய தேவன் தம்முடைய பிள்ளை என்று ஆவியான மூலமாக முத்திரை குத்திருந்தார். அப்ப அப்பவே நமக்குள்ளே ஆவியாக வருகிறா என்றுதான் பார்க்கிறோம். இன்னொரு ஆதாரம் கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வரும்போது அதே எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் எபேசியர் 4:30 வாசிக்கலாம். மீட்கப்படும் நாளுக்கென்று வாசிங்க. முத்திரையாக பெறப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்புறம் அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்போ நாம் மீட்கப்படுகிற பொழுதே ஆவியானவரால் குணர்த்தப்பட்டு மீட்கப்பட்டு ஆண்டோடு பிள்ளை ஆயிட்டோம். அப்பவே நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுவிட்டோம். பெற்றா மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும்? ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அது கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ரோமர் கழுத நிருபம், ரோமர் கழுத நிருபத்துல முடிச்சிருக்கலாம் தெரியும். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:14 வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்ப நம்ம எப்போ தேவனுடைய பிள்ளைகள்? சொல்லுங்க, எப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள்? ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்து ஆவியானுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிற பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அப்படியானா ஆவியானவர் நம்ம ஏற்றுக்கொண்டோம், ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானவர் தான் நம்ம ஆளுகை செய்வோம். இந்த மானசீக நம்ம ஆளு செய்கிறார். ஒரு காலத்துல மானசீகம் ஆழ்வு செய்து மாம்சம் மனசு விரும்பலை செய்து மனம் போன போக்கிலே போனோம். அது ஆண்டவரை அறியாத காலங்கள்.
ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மாம்சீகர் நம்மை ஆளக்கூடாது. அப்ப ஆவியானவரால் யார் நடத்தப்படும் அவங்கதான் தேவனுடைய புத்தர்கள் தெளிவா சொல்லப்படுது. ரோமர் 8:13-14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராய் இருக்கிறார்கள். அப்போ நம்ம ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அது எப்படி செயல்படுறது நாம் ஆண்டவர் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த ஆவியானவரை அங்க எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். நான் மீட்கப்பட்ட நாளுக்கு என்று பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாதா? துக்கப்படுத்தக்கூடாது. ஒரு காரியம் துக்கப்படுத்தக்கூடாது. இங்க எபேசு நிலவரத்துல எபேசு சபைக்கு எழுதப்படும் அங்க பவுல் சொல்கிறார், ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். ஆனா தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற பொழுது ஆவியானவரை அவித்து போடாதீர்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னார். நம்ம வழிவிலகி போகிற பொழுது தேவன் நம்முடைய மாம்சியமான செயல்களை நாம் செயல்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பொழுது ஆவியானவர் நம்மை துக்கப்படுகிறார், வருத்தப்படுகிறார். ஏன் மகன், என்னுடைய மகள் அவர் என்னுடைய வழியை விட்டு வேறு வழி தவறான வழியில் போகிறான்னு சொல்லி ஆவியார் ரொம்ப வேதனைப்படுவான். துக்கப்படுத்துற சொல்லி ரொம்ப வேதனைப்படுவான். அநேக சந்தர்ப்பங்களை நாம் ஆவியான துக்கப்படுத்திருக்கோம் இல்லையா? யாரும் துக்கப்படுத்தாதவங்க கை தூக்கு பார்ப்போம். நான் முதல் பிக்கிறேன். ஏன்னா நம்ம மாம்சி சரீரத்துல இருக்கிறோம். நீங்களும் உண்மையில தூக்கல. அப்ப நீங்க ரொம்ப ஆவியாருக்கு ஒப்பு கொடுக்க நடக்கிற சந்தோஷமா இருக்கு. அநேக சந்தர்ப்பங்கள் மாம்சத்தை திடீர்னு கோவப்பட்டுருந்தோம், திடீர்னு சில வார்த்தைகள் பேசுறோம், சில தப்பு பண்ணிடுறோம். ஆனா தப்பு பண்ணணும் கோவப்படணும்லாம் சொல்லல, தவறு. நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்றோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார் நம்மை குறித்து. என்னுடைய மகள் இப்படி செஞ்சுட்டாளே, என்னுடைய மகன் இப்படி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். அதனாலதான் பவுல் சொன்னாரு, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமா, அதாவது அந்த ஆவியானவருக்குள்ள மறுபடியும் நம்ம என்ன செஞ்சோம், ஆவியானவர் துக்கப்பட முடியாத செயல்பட்டோம்னா என்ன செய்யணும்? எங்க இந்த உலகத்துல வாழ்கிறோம், இந்த சரீரத்துல வாழ்கிறோம். இந்த சரீரமும் இந்த உலக வாழ்க்கையும் அநேக நிலைமையில நம்மை வழி விலகி போக செய்யும், தவறுகள் செய்ய தூண்டும். சில சமயம் தப்பியோ தவறையோ நம்ம தப்பு செஞ்சிடும். இதுல நீதிமான் யாருமே சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் நம் நீதிமானாய் தெரிந்திருக்கிறார், அதை மறந்து போய்விடக்கூடாது. என்னை உங்களை பார்த்து ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டீர்களே, வசிமா இவ்விதமாக விசுவாசத்தினாலே தேங்க்யூமா நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே என்னை உங்கள் ஆண்டவர் பாருங்க நீதிமானாய் தெரிந்து கொண்டார். நாம் யார்? பாவிகள். பாவிகளே பிரதான பாவிகள். யார் சொன்னா? பவுல் சொல்றாருங்க. ஆண்டவருக்காக எத்தனை பாடுகள் பட்ட அந்த பவுல் சொல்றாரு, பாவிகளை நான் பிரதான பாவி. ஒன்னா நம்பர் ஐக்கியம், நம்ம சாதாரண வார்த்தை சொன்னா அதை விட நம்மள எவ்வளவு குறைவிடுவது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நேசிக்கிறான், பாவிகளாக நம்ம நேசிக்கிறான். அப்போ நம்ம வழிவிலகி போகிற பொழுது ஆண்டவர் துக்கப்படுத்துகிறார். அப்படியே சோர்ந்து பின்வாங்கி போயிட்டோம்னா ஆவியார் என்ன செஞ்சாரா? அணைச்சு போறாங்க. அவர் செயல்பட முடியாதபடி அணைத்து போடுகிறோம். அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 5:19 வாசிக்கிறோம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் ஆவியை அவித்து போடாதபடி அணைத்து போடாதபடி ஆவியாக நமக்குள்ளே செயல்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்கிறத லேவியராகமத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம், லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கொஞ்சம் நெருக்கி வாசிக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். வாசிங்கம்மா, வாசிங்க. அந்த
சாம்பலை பாளையத்துக்கு புறமே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதின்மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதின்மேல் சர்வாங்க தகனபலியை வரிசையாக வைத்து அதின்மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிழ்ந்து போகாது. நன்றி. இப்ப நம்ம வாசித்த பாகத்துல ஒரு காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கவனிச்சீங்களா? ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. வெரி குட். அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன செய்யக்கூடாது? அவிழ்ந்து போகக்கூடாது, அணைஞ்சு போகக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே 9வது பிற்பகுதியில வாசிக்கிறோம், பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல 11வது பாதத்துல 12வது முதல் பகுதியில வாசிக்கிறோம், பலிபீடத்தின் மேல் அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 13வது வாசிக்கிறோம், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது யாருக்கு சொன்னது என்று நாம் பார்ப்போமானால், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி மோசேட்ட சொல்றாரு, நீ யாருக்கு சொல்லணும்னு சொல்றாரு. அதையும் பாருங்க. மோசேட்ட சொல்றாரு ஆண்டவரு, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், இந்த பலிபீடத்தில் பலி செலுத்துற அந்த பிரமாணத்தை எப்படி நீ செய்யணும்னா, அந்த ஆரோனுக்கு அப்படியே குமாரனுக்கும் நீ கற்பிக்க வேண்டிய ஒரு பிரமாணம். இந்த ஆரோனும் அவனுக்கு குமாரன் யார்? லேவியர்கள். நம்ம சற்று முன்பா சிந்தித்தோம் அல்லவா? லேவியர்கள். நானும் நீங்கள் யார்? ஆதாரம் வேணுமா? வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கிற பாருங்க. நானும் நீங்களை யாருங்கிறத இளமையா சொல்லப்பட்டது. கொஞ்சம் சீக்கிரமா வெளிப்படுத்த விஷயம் எடுத்தவங்க கொஞ்சம் கூட ஞாபகப்படுத்தலாம். வெளிப்படுத்த விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 2வது இருக்கும். வாசிங்க, ஏற்ற வாசிங்க. பாருங்க, தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின என்று வாசிக்கிறோம். அப்ப நானும் நீங்கள் யாரும்? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள். அப்போ இந்த ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய இந்த ஆரோனுக்கும் அவர் குமாருக்கும் அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆரோனுக்கும் அவர் குமாருக்கும் மாத்திரமல்ல, நானும் நீங்களும் ஆசிரியர் இருக்கிறனால எனக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்று வாசிக்கிறார். பாருங்க, பிரமாணம் என்னவென்றால் கற்பிக்க வேண்டிய அங்க சர்வகணபதி பிரமாணம் என்று. பிரமாணம் என்று சொன்னா ஆங்கிலத்துல லா, சட்டம். அந்த சட்டம்ல ஃபாலோ பண்ணணும். நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது கீப் லெஃப்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீப் லெஃப்ட்னா இடது பக்கமா போகணும். அப்போ நான் கீப் ரைட் நம்ம ஏற்க வர பண்ணணுங்க. ஒரு எதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போச்சுனாங்க, ஏயா நீ லெஃப்ட தானே கீப் பண்ணணும், ஏன் ரைட்ல வந்த, தப்பு ஓ மிஸ்டேக். அந்த பிரச்சனைக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு கட்டளை ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். உலகத்துல சொல்லப்பட்ட கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வண்டியில போறவங்க கீப் லெஃப்ட் ஓரமா தான் போவாங்க, அதான் போகணும். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ பின்பற்ற வேண்டிய கட்டளை என்னவென்றா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சர்வாங்க தகன பலிக்குரிய அந்த பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்து மேல் எரிய வேண்டும். அந்த பலிபீடத்தில் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 2 முறை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த வசனம் சொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த பலியானது ராம் முழு விடியற்காலம் மட்டும் பலிபீடத்து மேல் எரிய வேண்டும். அப்புறம் பலிபீடத்தில் அக்கினி என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிய வேண்டும்ங்கிறது ஒரு கட்டளை. எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது லைஃப் லாங்கா அது செஞ்சுட்டே இருக்கணும். கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லப்பட்டது. அப்போ நானும் நீங்களும் இந்த பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியது காரியம். இப்ப சொல்லப்பட்டிருக்க இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா எல்லாம் தான் இன்னைக்கு நான் நினைவுபடுத்துற காரியம் இது. அவ்விதமான நிலைமையில அப்ப பலிபீடத்தில் அக்கினி மேல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை 3 முறை எங்க வாசித்தோம்.
6ஆம் அதிகாரம் 9 6ஆம் அதிகாரம் 12:7 13 வசனத்திலும் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ரைட். அந்த அக்கினி எவ்வளவு நேரம் எரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே 9ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்கிறோம். அவர் முன்னட்டு வாசிங்க. தகன பலியானது அதே வசனம் வாசிங்க. தகன பலியானது ரா முழுவதும் வைத்திருந்தார். தகன பலி எப்ப வரைக்கணும்? ரா முழுவதும். இந்த ரா முழுவதும் என்று சொன்னோம் அப்படிது எது இருந்துச்சுன்னா இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் நாள் வரை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அக்கினி நம்முடைய உலகத்திலே வாழும் நாட்கள் வரைக்கும் அந்த வழிபடத்திலே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் எரியணும்? ஒரு லிமிட் வச்சுட்டாங்க. எது வரைக்கும் எரியணும்? ராமுழுவதும் எரியணும். லிமிட் எது வரைக்கும் எரியணும்? விடியற்காலம் மட்டும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில ராம் முழுவதும் என்பது நம்முடைய வாழ்நாள், இந்த உலகத்திலே வாழும் நாள் வரை. இந்த உலகம் என்பது இரவான ஒரு அன்பு குறைவுள்ள அனுபவம். அதனால இரவு என்று பார்க்கணும். விடியற்காலம் என்பது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த பரலோகத்துக்கு போறவர்களே அது வரைக்கும் சும்மா ஏதோ கொஞ்ச நாள் எரிகிறது அனுபவம் இல்ல, இரவு முழுவதும் எரிய வேண்டும். விடியற்காலம் மட்டும். விடியற்காலம் வந்து வெளிச்சம் பரலோகத்திலே நம்ம போய் சேரும் வரை, பரலோகத்திலே போகும் வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கினி என்ன செஞ்சோம்னா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? அக்கினி எரிந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? என்னென்ன எழரும்? ஒரு தீ எரிஞ்சிட்டு இருந்தாங்க, அதுல என்ன நடக்கும்? என்ன தெரியுமா? வெளிச்சம் வருங்க. அக்கினி எரிந்து கொண்டிருந்தால் வெளிச்சம் வரும். சரி, அதான் என்ன கிடைக்கும்? அக்கினி எரிஞ்சிட்டு இருந்தா வேற என்ன கிடைக்கும்? அனல். அனல் கிடைக்கும். 3வது சகோதரி சொன்ன மாதிரி கடைசியில் என்ன நடக்கும்? சாம்பலாகும். அப்போ ஒரு பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருந்தால் 3 காரியங்கள் காணப்படும். முதலாவது, அது எரிகிற பொழுது வெளிச்சம் காணப்படும். இரண்டாவதாக அதிலிருந்து வர ஹீட், அக்கினி ஹீட் வரும், வெப்பம் வரும். 3வது கடைசியில் சாம்பலாயிடும். இந்த 3 அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அக்கினி எரிஞ்சாதான் அது காணப்படும். அப்போ அக்கினி எரிகிற பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிச்சம் காணப்படும். அதுக்கு ஆதாரமாக நான் பார்ப்போமானால் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். மத்தேயு 5. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிற, ஒரு நிமிஷம் தாங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். நானும் நீங்களும் ஆண்டவர் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டார்னா வெளிச்சம், லைட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? வெளிச்சமா இருக்கணும், இருளா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் ஏற்கனவே நாம ஆராய்ச்சி மாதிரி நம்முடைய முகத்து மேல் பிரகாசம் செய்து விட்டார். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது வெளிச்சத்தை காண்பவர்களாக இருக்க வேண்டும். இருளிலே கிடந்த நம்மை தம்முடைய சூரியனை போல வல்லமுள்ள சூரியனை போல மின்னலை போல வெளிச்சத்தை போல இருந்த அவர் நம்மை பிரகாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். உலகத்துல வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. என்னை உங்களை பிரகாசிக்கும்படியாகத்தான் தெரிந்து கொண்டார். அப்ப நான் என்ன செய்யணும்? வெளிச்சமா இருக்கணும் உலகத்துக்கு. யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். எப்ப வெளிச்சம் வரும்? பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சா தானே வெளிச்சம் வரும். அணைஞ்சு கிடைச்சு அங்க வெளிச்சம் வந்திருக்குமா? இருக்காது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கினி எரிந்து கொண்டே இருந்தால்தான் என்ன வரும்? வெளிச்சம் வரும். நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். தொடர்ந்து வாசிங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கண்மலையான கிறிஸ்துவின் மேலே இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தை வீசிக்கிட்டே இருக்கணும், பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பள்ளத்தாக்கில் இருந்துச்சுன்னா யாரும் தெரியுமா? தெரியாது. அப்போ கண்மலையாக கிறிஸ்துவிலே நாம் வேறொன்று நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற பொழுதுதான் அந்த வெளிச்சத்தை நம்மளால் பிரகாசிக்க முடியும். 2வது 3வது வாசிங்க. பாருங்க, அந்த விளக்கு தண்டின் மேல அந்த விளக்கு வச்சாதான் வீட்டுல எல்லாத்துக்கும் வெளிச்சம் தெரியும். ஒரு மூளை கொண்டு வச்சோம்னா சரியா எல்லாத்துக்கும் தெரியாது.
விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக நாம் நிலைத்திருந்து அந்த ஒளி மற்றவர்களை பிரகாசிக்கும்படியாக. குடும்பத்தில் நாம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், வேற ஒருவருமே ரட்சிக்கப்படலை. நம்முடைய அறிவாளர் ராதா ஜேம்ஸ் அவர்கள் எந்த இதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டார் என்று நமக்கு தெரியும். இன்னைக்கு அவர் என்ன செய்யணும்? மற்றவர்கள் வெளிச்சமா இருக்கணும். அவர் நான் இந்த இதுல இடத்துல இருந்தேன், இப்ப இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் இருளான என் வாழ்க்கை இன்னைக்கு அந்த வெளிச்சமா தெரிஞ்சவனால அவர் சாட்சியாக நிலை இருக்க வேண்டும். இது போலதான் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தை நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்ப என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அப்ப நான் என்ன செய்யணும்? அப்படியே இருக்குதான் என் வெளிச்சம் மற்றவர்களை பிரகாசிக்கும்படியாக ஆவிக்குரிய காரியங்களை என்னுடைய நல்வாழ்வான நற்சாட்சியின் மூலமா நல்ல கிரியின் மூலமாக வெளிப்படுத்தணும். ஒரு காலத்தில் நான் கோபக்காரனா, பொல்லாதவனா, குடிக்கிறவனா, கொண்டாட்டி போட்டு அடிக்கிறவனா, உதைக்கிறவனா இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இப்ப என்னுடைய வாழ்வை குடி இல்லை, யாரையும் அடிக்கிறது இல்லை, யார் துன்பப்படுறதில்லை, கோபப்படுறது இல்லை, ரொம்ப சாந்தமா மாறிட்டேன். என் மனைவி பாப்பா என்னைய ரொம்ப மோசமான குடிகாரன் அந்த இவன் இப்படி மாறிட்டானே, அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். அப்பதான் அவங்க ஆண்டவர்களை வர முடியும் இல்லையா? அப்போ இங்க வாசிக்கிறோம், விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே மூடி வச்சுட்டோம்னா அந்த வெளிச்சம் மற்றவங்க தெரியாம மூடி வச்சோம்னா எப்படி மற்றவங்க வெளிச்சம் கிடைக்கும்? அப்ப நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை நம்முடைய கிரியைகள் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், நற்கிரியைகள் மூலமாக. அடுத்த வாசியம் மத்தங்க பாருங்க. இவ்விதமாய் மனுஷனுடைய நற்கிரியைகளை கண்டு பாருங்க, நம்முடைய நற்கிரிகள் மூலமாக பரலோகத்தில் பிதாவுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க. இப்படியாக உங்களுடைய நற்கிரிகள் மூலமாக, நல்ல செயல் மூலமாக உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணுமா நம்ம இருக்கணும், ஆவிக்குரிய அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நான் பார்த்தோம், அக்கினி எரியும் பொழுது வெளிச்சம் உண்டாகும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அனல். அப்போ பலிபீடத்து அக்கினி எரிஞ்சு இருந்தா என்ன சொல்லணும்? அனல் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்த விசேஷம் கடந்து வரலாம். வெளிப்படுத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மன்னிக்கணும், 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் என்னை உன் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அனலுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு அந்த அக்கினி எரிஞ்சுக்கிறதான் அனல் கிடைக்கும். அப்போ அக்கினி, அதான் ஆண்டு சொன்னாரு, பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போகக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்தாதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் உள்ளவர்களாய் காணப்பட முடியும். நீ அனலும் மின்றி குளிரும் இருப்பாயானாலே வாந்தி பண்ண, I will vomit you. உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி பண்றது நல்லா இருக்குமா? ஒருத்த வாந்தி பண்ண பார்த்து நல்லா ரசிக்குமா? இல்ல, அருவருப்படும் இல்லையா? அப்போ நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய செயல்கள் அருவருப்பா இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு அல்ல, அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. நீ பயப்பால் நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளை, வாயில வாந்தி பண்றதா எங்க இருந்து வந்தது? நமக்குள்ளே இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என் வாய்க்கு வாந்தி போடுறது. நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள். அங்க ஆண்டவர் நம்ம எவ்வளவு பாதுகாத்து வைக்கிறார். என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நானும் நீங்களும் அவருக்குள்ளே இருக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடும் இல்லை, உன்னை விட்டு விலகு சொன்னார்ல. நமக்குள்ள அவருக்குள்ள நம்ம பத்திரமா வச்சு பாதுகாக்கிறாங்க. என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. அப்போ அவருக்குள்ள இருக்கிற நாம் அனலற்றவர்களாய் குளிராய் இருப்போமானா, வெதுவெதுப்பாய் இருப்போமா, நம்மை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். ஆகினாலே ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எப்படி இருக்க வேண்டும்? அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் வாசிக்கிறோம். அனல் இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் கல்வி நிறுவம் 12ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். ரோமர் 12:11.
அசதியாயிராமல் சாக்கிராயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். நானும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆவியிலே அனலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நானும் நீங்களும் ஆவியிலே அனலுள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்ல வெதுவெதுப்பா இருக்கோம்? ஏதோ சர்ச்சுக்கு போறோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு வேற போனோமே, சரி பைபிள் எடு அப்படி சொல்லி தூசி தட்டி எடுத்துட்டு அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். அத்தோட முடிஞ்சு. அடுத்த வாரம் தான் அந்த பைபிளை தேடணும், அடுத்த வாரம் தான் அப்புறம் சர்ச்சுக்கு வரணும். இதுக்கு இடப்பட்ட நாட்கள் நம்முடைய ரொட்டீன் வாழ்க்கை. ஆண்டவர் தேடுறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, வேற வாசிக்கிறது இல்லை, எதை பத்தி நினைப்பு இல்லை. நம்ம உலகத்துல எப்படி எப்படியா வாழ்ந்தோம், அப்படி இல்லை. பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆவியிலே அனலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் இங்க நாம் பார்க்கிறோம். ஆவியிலே அனலுள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துக்களை நாம் நிலைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அங்கே நாம் பார்க்கிற பொழுது என்ன வேணும்? சாம்பல். பாருங்க, ஒரு பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிகிறது. எரிந்து கொண்டே இருந்தால் முதல்ல வெளிச்சம் கிடைக்கும், இரண்டாவது எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால ஹீட், வெப்பம் கிடைக்கும், மூணாவது எரிஞ்சு கடைசி முடிச்சுன்னா சாம்பல் தான் கிடைக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனலுள்ள வாழ்க்கை, வெளிச்சமாய் மாத்திரமல்ல, அனலுள்ளாய் மாத்திரமல்ல, கடைசி சாம்பலின் அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாரியே ஆடல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசமாய தேவா அருள் செய்யுமே. கல்வாரின் அன்பினை கண்டு இணைந்தோடி வந்தே, கல்வாரின் அன்பினை கண்டு இணைந்தோடி வந்தே, கழுவும் திரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாரியே அருள் செய்கிறீர். நம்முடைய சுயம் அழிஞ்சு போகணும். அது வரைக்கும் நம்முடைய மாம்சமும் மனசும் நாங்கிற அந்த காரியம் செயல்பட்டு கொண்டிருந்தது. இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயிட எல்லாம் இதுதான். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை அவித்து போடக்கூடாது. ஆவியிலே அனலுள்ளாயிருங்கள், ஆவியை அவித்து போடாதுன்னு சொன்னால்தான் அப்படியாக நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்துடைய குப்பையிலே வாசிக்கிற பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 10 லேவியராம் 6:10. பாருங்க, சாம்பல் ஆயிடுச்சு. இப்ப எரிஞ்சிட்டு சாம்பல் ஆயிடுச்சு. அதை எடுத்துக்கொண்டு பலிபீட பக்கம் கொட்டி தன் வஸ்திரங்களை கழட்டி வேறு வஸ்திரங்களை உடுத்தி அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்தில் போய் கொண்டு போய் கொட்டக்கணும். பாருங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுனா எப்படி இருக்குன்னு பார்த்தா, பலிபீடத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வேறு வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்கே நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? பழைய மனுஷனை களைந்து, பழைய மனுஷன் என்கிற அந்த வஸ்திரத்தை களைந்து விட்டு புதிய மனுஷனான் ஒருவன் கிறிஸ்துவ கொடுந்தான் புது சிருஷ்டியாக இருக்கிற புதிய வஸ்திரம் தரித்தவனாக, புது சிருஷ்டி என்ற வஸ்திரம் தரித்தவனாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகணும். ஆண்டவருக்குள்ளாக நாம் பாடுகளை துன்பங்களை சகிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சின்ன பிரச்சனை பொறிச்சு எழுந்து கூடாது, அதை சகிக்கக்கூடியவா இருக்க வேண்டும். நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார், என்னை உங்களை மீட்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டது போல அந்த கிறிஸ்துவின் அடிச்சுடைய பின்பற்றலாக அங்கே பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போக வேண்டும்.
அடுத்தபடியா நான் பார்க்கப்போ அதை எங்க போனா சுத்தமான இடத்திலே கொட்ட கடவுள். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலைமையில பரிசுத்தமான ஜீவியம் நாம் பின்பற்ற வேண்டும் என்றுதான் பார்க்கிறோம். அங்கே பேதுரு நிறுவனத்திலே வாசிக்கிற பாருங்க, நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அதை குறித்து பார்ப்போம். பேதுரு முதலாம் நிருபம் 15-16 வாசிக்கலாம். 1 பேதுரு 1-அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இது புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. எங்க இருந்தா லேவியராகமம் 11-அதிகாரம் 14 வாசிப்போமானால் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 11-அதிகாரம் 14 பார்ப்போமானால் அங்கேயும் நாம் பரிசுத்தமா இருப்பதை சுட்டி காட்டு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது சுத்தமான இடத்துல அந்த சாம்பல் கொட்டப்பட வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையிலே அனல் உள்ளவர்களாய் மதிக்க வேண்டும். வெளிச்சமா இருக்கணும், அனல் உள்ளாய் இருக்கணும், அப்புறம் சாம்பலாய் மாறக்கூடிய அணுவு இருக்கணும். அந்த சாம்பலாய் இருக்கிறது பரிசுத்தமான இடத்திலே இருக்க வேண்டும். நானும் நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் நாம் பார்க்கிறோம். மாத்திரம் அல்லாதபடி அடுத்தபடியாக நாம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்க, பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி அவியாமல் எரிஞ்சுட்டு எப்பமாவது சில சமயம் எரியக்கூடாதுங்க. எப்பமாவது சில சமயத்துல அனலா இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில இல்ல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டா அந்த ஆவியில அனல் தான், பயங்கரமான அனலா இருக்கும். வீட்டுக்கு போயிட்டா அவ்வளவுதான், கொழுந்து போயிடும். அப்படி நிலைமையில இல்ல, அது எரிந்து கொண்டே இருக்க. அதனாலதான் இந்த வசனம் திரும்ப திரும்ப இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் 4-5 வசனத்துக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. ஆவி பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே வேண்டும். அது ஒருபோதும் அழிந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு எது வரைக்கும் எழுதுனா ராம் முழுவதும், இன்னும் சொல்ல போனா ராம் முழுவதும் தெரியணும். அப்புறம் விடியற்கால மட்டும் அந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள்ள போகும் வரைக்கும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலுள்ளாய் காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். 12ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க அக்கா. 12 12ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்க அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதில் எரியும்படி கட்டைகளை போட்டு அப்போதும் பின்னால் தியானிக்கலாம். அப்போ இந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பலிபீடம் இருக்கு, அதுல அக்கினி ஏற்றிட்டே இருந்தா அது தொடர்ந்து தீர்க்காலம் மட்டும் எரியணும்னு என்ன செய்யணும்? அதுக்கு எரிபொருள் தேவை இல்லையா? அப்ப விறகு கட்டை போட்டுட்டே இருந்தா தானே அது எரியும். அது என்ன அந்த விறகு கட்டை? இங்க பாருங்க பாருங்க, நம்முடைய அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொள்ள இருக்க வேண்டும். அந்த ஆசாரியார் அதை எப்ப பார்த்துக்கணும்னா காலையிலோடு போய் அந்த கட்டையை போட்டுட்டே இருக்கணுமா. நீதிமொழி புத்தகத்துல வாசிக்கிற பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:17. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ அதிகாலையில ஆண்டவரை தேடுகிறான். இந்த கட்டைகள்ங்கிறது என்ன குறிக்க தெரியுமா? ஜபம், இன்னொன்று வேத வாசிப்பு. இதுதாங்க இந்த ஜபமும் வேத வாசிப்புங்கிற கட்டை அந்த பலிபீடத்தில் போட்டாதான் அந்த கட்டைகள் போட்டாதான் எரிஞ்சிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலுள்ளவா இடிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபம் தேவை. ஆண்டவருக்கு நமக்கு இருக்க தொடர்பு. ஜபங்கிறது ஆண்டவர் நம்மோடு மன்னிக்கணும். ஜபங்கிறது நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம். வேத வாசிப்புங்கிறது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஜபங்கிறது நாம ஆண்டவரோடு கூட பேசலாம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல சுத்தாங்க, நான் ஆவிக்குரிய ஆண்டவர் பிரியமாய் வாழணும், தப்பு செய்யக்கூடாதுன்னு நம்ம ஜபிக்கிறோம். நம்ம ஆண்டவர் பேசணும். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடியுமா? பேசிருக்கீங்களா? ஆண்டவரோடு கூட நீங்க பேசிருக்கீங்களா? பேசுறோம், நிறைய ஜபம் பண்றோம். அதுதான் நம்ம பேசணும். நான் சொல்ற நல்லா விளக்க கவனிங்க. நம்ம ஆண்டவரோடு பேசுறது ஜபம். எனக்கு அது காரணம் வேண்டு செய்யணும்ல ஜபம்.
ஆண்டவர் நம்மோட கூட பேசியிருக்காரு. யார்கிட்டெல்லாம் பேசியிருக்காரு சொல்லுங்க. வெரி குட். 2 பேருக்கு தான் கை தூக்கிட்டாங்க. 2 பேருக்கு கூட பேசிருக்காரு. ஏன்ட்ட டெய்லி பேசுவாருங்க. கூட பேசிருக்காங்களா? வெரி குட். அது எப்படி தெரியுமா? பைபிளை படிக்கிறது. அதுதாங்க ஆண்டவர் நம்மோட கூட பேசுறது. வேதத்தை டெய்லி வாசித்தோம்னா, அன்பு சுதாரு மகனே, நீ சோர்ந்து போகாதே, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவதற்கு சகாயப்படுவேன். நான் ஏசாயா 41:10 வாசிக்கிறேன் இல்லையா? இது ஒரு உதாரணம், ஒரு சத்தம் சொன்னேன். இதே போல அநேக நிலைமை நம்ம இவனோடு கூட அந்த பேசுவார். நான் உன்னை கைவிடவில்லை, என்ன விட்டு விலகவில்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வச்சாத நீர்வீழ்ச்சியை போல இருப்பா. பிரச்சனை வந்து இருக்கிறவா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்க சும்மா இருக்கிறது. யாத்திரா 14 வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியா 18 வாசிக்கிறோம். தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லா சூழ் நம்மோட கூட பேசுவாங்க. நமக்கு முடியாத சூழ்நிலை சொல்ற அண்ணன் சொல்றாரு, என்னால கூட அது காரியம் இருக்காப்பா, நான் உனக்காக எல்லாம் செய்யறேன். உனக்கு பிரச்சனை இருக்கா, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். ஒரு வாழ்க்கை மாறாத போது கசப்பான அனுபவம் இருக்குதா, நான் உன் வாழ்க்கை மதுரமாக மாற்றுகிறேன். எரியோ போல 10 தடைகள் உனக்கு இருக்கிறதா, நீ ஆண்டவருக்கு துதி, தடைகளை மாற்றி போடுவான். யோர்தானை போல குறுக்க பெரிய ஆறு ஓடுகிற பிரச்சனை ஓடுதா, அது 2ஆம் போது உனக்கு வழிநடத்தி செய்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு தனியான சொன்னேன், கர்த்தர் நம்மோடு பேசுகிறேன். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ இல்ல, பேசும் தெய்வம் நீ. ஆண்டவர் கூட பேசுகிறது. அப்படின்னா ஆண்டவர் கூட பேசணும்னா வேதம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கத்தான் ஆண்டவர் கூட பேசுவாரு. நம்ம அவரோட கூட பேசணும்னா ஜெபம் பண்ணணும். அப்ப இந்த 2 கட்டைகள் அங்கே 2 கட்டைகள் என்று போனது. 2 இல்ல, வேதம் ஜபம் என்கிற கட்டைகள் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது பலிபடத்துல. வேத வாசிப்பு என்கிற கட்டைகளே இந்த பலிபடத்தை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கட்டைகள் இருந்தாதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எரிஞ்சிட்டு இருந்தாதான் அனல் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், சாம்பல் வரும். அன்பான தேவனுடைய நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதை நாம் குறைந்து போய்விடக்கூடாது. லேயாவுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. கர்த்தர் என்னை கேட்டறினா அப்படின்னா ஆண்டவர் நோக்கி ஜெபித்தான். அண்ணாவுடைய வாழ்க்கையில மனம் கசந்து கர்த்தரை வேண்டிக் கொண்டு வந்து சாமுவேல் 10 வாசிக்கிறோம். அடுத்து கீழே வாசிக்கிறோம், ஆண்டு சொந்த நீ இதயத்தை ஊற்றி விட்டேன், என் இதயத்தை ஊற்றி விட்டேன். அதுக்கு பதில் கிடைச்சா, கர்த்தர் என்னை கேட்டார் சொல்லி அவன் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபிப்பதில்லை குறைந்து விடக்கூடாது. பின்பாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில தவறாமல் இருக்க வேண்டும். சும்மா பேருக்கு 2 வசனத்தை வாசித்து போறதில்ல, நமக்கு சமயம் கிடைக்கிற பொழுதுலாம் வாசித்துட்டே இருக்கணும். இந்த கட்டைகள் வேத வாசிப்பு ஜெபம் என்கிற கட்டைகள் பலிபீடத்தில் விழுந்து கொண்டே இருந்தால்தான் அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கும். ரைட். அடுத்தபடியாக நான் பார்ப்போமானால் அந்த 12 வாசிக்கிறோம். ஆசாரியன் காலைதோறும் அதை காலைதோறும் வாசிக்கும். அதுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னா அதிகாலையிலே ஆண்டவர் தேடணும், காலையிலே ஆண்டவர் தேடணும், காலையிலே வேதவாசம் வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியாக அந்த கட்டளை போட்டு அதுவே சர்வாங்க தகன பலிகளை வரிசையாக வைத்து, எங்க அந்த பலிபீடத்தின் மேல அந்த சர்வாங்க தகன பலிகளுக்கு அள்ளி போட்டு எரியக்கூடாது. அள்ளி அந்த பலிப்பொருளை வந்து அள்ளி எள்ளி போட்டு எரிச்சக்கூடாது. எப்படி போனா கிரமமா போட சொல்லப்படுங்க, வரிசையாக வைத்து. எதுவுமே நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில ஒழுங்கும் கிரமமா செய்யப்பட வேண்டும். வாசிக்கிறோம், சகலமும் ஒழுங்காய் கிரமமாய் செய்யப்பட வேண்டும் என்று வேதம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும், கிரமமாய் செய்யணும். ஏனோதான எப்படியோ நிலைமையில வரிசை வரிசையா ஆண்டுடைய வாழ்க்கை அதை ரொம்ப பின்பற்றும்படியா செய்தார். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க் 6:40. பாருங்க, இது எந்த சம்பவம் உங்களுக்கு அப்படி ஞாபகத்துக்கு சொல்லுங்க பாப்போம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேர் போஷித்து, சொல்லுங்க முழுச முடிங்க. மீதமான துணிக்கைகள்
12 கூடை எடுத்த அந்த அனுபவத்தை தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் நான் எடுக்கல 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அப்படியே வரிசையாக 100 பேராக 50 பேராக உட்கார்ந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் அந்த செய்தி ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப ராவாயிடுச்சு, பசி வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சீஷர் பார்த்து இவங்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொல்றாரு. இத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க. அங்க அந்த சாப்பிட்டவங்கள புருஷன் மாத்திரம் எத்தனை பேரு? 5000 பேர். எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்த போய் கடையில வாங்கிட்டு கட்டுப்படி ஆகுது ஆண்டவர் சொல்றாங்க. உங்களிடத்துல என்ன இருக்கு, அது கொடுங்க. அப்போ ஒரே ஒரு சிறுவன் 5 அப்போ 2 மீன் தான் கொண்டாங்க. அது கொண்டாங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணி பங்கிட்டு கொடுத்தா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? என்ன சொன்னா தெரியுமா? அங்க வாசிக்கிறோம், 5 அப்பங்களும் 2 மீன்கள் உண்டு. 39ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொன்னார். எப்படி சொன்னார்? கட்டளை கொடுத்தார். எப்படி அந்த சாப்பாடை நீங்க பரிமாற தெரியுமா? அங்க எல்லாரையும் பசும்பின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படியாக கட்டளையிட்டார். வரிசையா ஒவ்வொரு குரூப்பா உட்கார வைக்கணும். சும்மா ஏனாதான் 5 அப்ப 2 மீன் தான் இருக்கு கூட வச்சுக்காங்க, வாங்கப்பா சாப்பாடு தான் எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? ஒருத்தர் வந்து இடிச்சு மிதிச்சு 5000 பேர் இல்லையா, இடிச்சு மிதிச்சு சாப்பாட்டி அது மிதிச்சுலயே 4 பேர் செத்து போவோம். ஆமா, சாப்பாடு பசி நேரத்துல சாப்பாடு தாங்க பெருசு. இப்ப விலசமா சாப்பாடு போட்டு எத்தனை அடிக்கடி போடுறாங்க. அது என்ன சாப்பாடு? நான்வெஜ். இங்க மீன் இல்ல, மீன் கறியே தின்னும். எவ்வளவு போராட்டம். அன்பார்ந்த ஆண்டு சொன்னாரு, அதை பந்தி பந்தியா உட்கார வைங்க, பந்தி பந்தியா உட்கார. இதை நான் ஒரு இடத்துல கண்டேங்க. அருளாட்சியில அந்த ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த மலையில. அந்த அது ஒரு பேர், நல்ல ஒரு பேர் சொல்லுவாங்க, தலையணில. இப்போ நான் தலையணை மீட்டிங் 2 தடவை போயிருக்கேன். அங்க போயிருக்கும் போது சாப்பாடு போது எல்லாத்துக்கும் வரிசையா ஒரு பந்தி பந்தியா உட்கார வச்சுவாங்க. உட்கார வச்சுட்டு ஏறக்குறைய 500 பேர் இருக்காங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சாப்பாடு பரிமாறு. முதல் பரிமாறோட சாப்பிடுவாங்களா? சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டாங்க. முதல்ல இருந்து 1ஆவது நபர்ல இருந்து 500ஆவது நபர் பரிமாறிட்டு 500 பேர் தட்டில் சாப்பாடு வந்த பிறகு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாரு. அதுக்கு பிறகுதான் ஃபர்ஸ்ட்ல பரிமாறவர் போட்டவருக்கு சாப்பிடணும். ஏன்னா முதல்ல இவர் போட்டோம்னா அந்த கடைசி பரிமாறத்துல இவங்கள சாப்பிடுவாங்க. அவங்க பத்தல் நினைச்சுவாங்க, இடையில கொடுக்க போவாங்க. கச்சா புச்சான ஆயிரும். கடைசியில அது சாப்பாடு பந்தியா இருக்கு. அது அப்படி ஒழுங்கு கிரமமா செய்யறாங்க. அருளாட்சி சபையில தலைமை மீட்டிங்ல நான் அதை கண்டேன். அவங்க நான் பாராட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வசனத்தை அவங்க ஃபாலோ பண்றான்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, பந்தி பந்தியா உட்கார வச்சு வரிசையா உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை அப்படிதான் சொன்னாரு, பந்தி பந்தியா உட்கார வைக்கணும்னு சொன்னார். அப்படியே அவர்கள் வரிசையாய் 100 பேராய் 50 பேராய் உட்கார்ந்தார்கள். அது பிறகுதான் அவர் அந்த அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் பரிமாறினார். அப்படி சிஸ்டமேட்டிக்கா அவங்களுக்கு பரிமாறி சாப்பிட்டதுனால மீதமான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டு தருகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கு கிரமமான செயல்பட வேண்டும். ஏனோ தானா இருந்தது ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். ஆண்களுடைய பிள்ளைகள் நாங்கள் சிஸ்டமேட்டிக்கா வாழணுங்க. அதுதான் வாசிக்கிறோம். அங்க பலிபடத்து மேலே அந்த பலிபொருள் என்ன செய்யணுமா? வரிசையா வைக்கணும். எப்படி இருக்குமா? வரிசையாய் வைக்கணும். எரியும்படி அந்த கட்டளை போட்டு அதுமாதிரி சர்வாங்க தகன பலிகளை வரிசையாய் வைக்க வேண்டும். ஆண்டவர் அந்த நாட்களிலே அதை சீசர்கள் கட்டிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. அந்த அப்பத்து மீன் சாப்பிட போட்டு பந்தி பந்தியா உட்கார வச்சு வரிசை அந்த வசனம் அப்படியே இருப்பாங்க. அங்க வாசித்தோம் 40 அப்படியே அவர்கள் வரிசையாய் 100 பேரா 50 பேரா உட்கார்ந்து அது பிறகுதான் பங்கிட்டு கொடுத்தாங்கன்னு வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஒழுங்கின் கிரமம் அனுபவம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக நான் பார்க்கிற பொழுது அந்த தகன பலிகள் வரிசையாய் வைத்து அது மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை தகனிக்க வேண்டும். அது பிறகு அதனோட கொழுப்பு என்ன செஞ்சிடணும்னா தகனிச்சிடணும். அதை அப்படியே போட்டுறக்கூடாது. இந்த கொழுப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பெருமை. ஆவிக்கிற வாழ்க்கையில் விசுவாசிய நம்முடைய வாழ்க்கையில பெருமை நான் என்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழும் வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சபையின் காரியங்கள் கூட அந்த நான் எனது என்னுடையங்கிற அந்த
பெருமை இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம நேபுகாத்நேச்சாரோட வாழ்க்கையில அதை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி வாசிக்கிறோம் பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கலாம். அதை மட்டும் வாசித்து நம்ம முடித்து கொள்ளலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30. பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க. இங்க வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க. நேபுகாத்நேச்சார் சொல்றாரு. நேபுகாத்நேச்சார் தான். ரைட், வெரி குட். இது என் வல்லமை நான். அந்த வசந்த கவி, இது என் வல்லமை நான். அப்புறம் என் மகிமை பிரதாபத்துக்கென்று. அடுத்து நான் கட்டின மகாபாபிலோன். எவ்வளவு பெருமையா சொல்றாங்க. என்னுடைய வல்லமையினால கட்டப்பட்டது, என்னுடைய வல்லமையினால, என்னுடைய பராக்கிரமத்தினாலே கட்டப்பட்டது, என் மகிமை பிரதாபத்திற்கு தன்னை எவ்வளவு உயர்த்துகிறார். பெருமை உயர்த்துவாங்க. அப்புறம் நான் கட்டின மகாபாபிலோன். எங்க நேரடி கட்டினாரு சொல்லுங்க. கொத்தனார் கட்டிப்பாங்க. இது இந்த எகிப்தில் உள்ள தொங்கு தோட்டமா இருக்கு. சரி, இருக்கட்டும், அவர் தான் அதுக்கு இது பண்ணிட்டாரு. ஆனா தன்னை எவ்வளவு பெருமையா சொல்றாருப்பாங்க. என் வல்லமை பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. சொல்லி முடிச்சது என்ன நடந்துச்சு? இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷன் தள்ளப்படுவாய், பெரிய மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷன் ராஜ்யத்தை ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுப்பார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. விளம்பது மாத்திரமல்ல, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையிலே நிறைவேறித்து அவன் மனுஷன் தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அவருடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவருடைய நகங்கள் பட்சியுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாய்த்து பனியிலே நனைந்தது என்று வாசிக்கும். பாருங்க, நேபுகாத்நேச்சார் எவ்வளவோ பெரிய ராஜா, எவ்வளவோ பெரிய அரண்மனை கட்டினாரு. ஆனா என் வல்லமை பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின எல்லாம் என்னுடைய நான் என்கிற அந்த பெருமை, அந்த மேட்டிமை, இந்த கொழுப்பு என்ன செய்யணும்? தகரிக்கப்படணும். அதுதான் வாசிக்கிறோம். அங்க வாசிக்கிறோம், அந்த பலிபட சமாந்த பலியை கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் என்று வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நான் என்கிற பெருமை, என்னால், எனது அப்படிங்கிற பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் கூட என்ன, நீ வீட்டுல உட்காந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க, நான் தான் சம்பாதிச்சு போடுறேன், எல்லாம் என் கஷ்டத்துல பிரயாசத்தினாலதான் இன்னைக்கு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறேன், வீடு கட்டி இருக்கிறேன், கார் வாங்கியிருக்கேன், பங்களா வாங்கியிருக்கேன், எல்லாம் நான், நீங்க சோறு பங்கி போடுற அவ்வளவுதானே அப்படி சொன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? மனைவி சொல்லுவா, நீங்க சம்பாதிச்சா போடுறீங்க, அந்த பணத்தை வச்சு நான் தான் சிக்கனமா வாழ வச்சு இந்த அளவு கொண்டு இருக்கேன். அது பொம்பளை பெருமை. இங்கேயும் அந்த பெருமை இருக்கக்கூடாது, அங்கேயும் அந்த பெருமை இருக்கக்கூடாது. அப்பதாங்க இந்த குடும்பத்துல சமாதானம். நீங்க எவ்வளவு பாடுபட்டு கொண்டு வரீங்க, அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா செலவு. இப்படி ஒத்து போற அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பெருமை என்பது குடும்ப வாழ்க்கையும் சரி, வெளிப்பட்ட காரியங்களும் சரி, பணியிலும் சரி, சபையிலும் கூடாது. அவைகளெல்லாம், அந்த கொழுப்பெல்லாம் தகரிச்சது அங்க இருக்கக்கூடாது. கடைசியில் அங்க வாசிக்கிறோம், 13ஆம் வாசிக்கலாம். லேவியராம் 6:13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு போதும் அவிந்து போகலாகாது என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியை அவித்து போடாதீர்களாக, அந்த ஆவியை அணைத்து போடாமல் ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய அனல் இருக்கும்படி
இருக்கும்படியாக, வெளிச்சம் இருக்கும்படியாக, சாம்பலாக இருக்கும்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும். ஆரோனும் அவருடைய குமாரனும் லேவியராகிய அவர்கள் நானும் நீங்கள் லேவியரும் ஆசாரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டிய காரியமாக இருங்க. வேற யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம், படிப்படியா பார்த்தோம். கட்டைகள் போடணும், அப்பதான் எரிஞ்சுட்டே இருக்கும். ஜபம், வேதம் வாசிப்பு. அப்புறம் அடுத்து பார்த்தோம், அது வருஷம் அந்த பலிக்குள்ள வருஷம் ஒழுங்குக்கிரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏனாதான் என்கிற வாழ்க்கை, ஒரு சிஸ்டமேட்டிக்ல கிறிஸ்டியன்ஸ்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருப்பாங்க. சும்மா ஏனாதான் வாழ்றது ஆண்டவரை அறியாதவருடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை இருக்கும். ஒழுங்கும் கிரமமான பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா சரி, குடும்பத்தை நடத்துற காரியம் சரி, சம்பாதிக்கிற எந்த காரியம் ஆணுக்கும் சரி பெண்ணும் சரி, ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இருக்கு. அந்த குடும்பத்துல சந்தோஷத்துக்கு சமாதானம் இருக்கும். அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப் நிறைவேறபடியாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அண்ணனுள்ளவர்களாய் வாழ்வோம். ஆவியை அவித்து போடாத பிறகு ஆவியானுடைய ஆளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்தர்கள் எனப்படுவார்கள். இன்னைக்கு நாங்கள் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டோட நாமும் இந்த மைப்படுவதாக. ஆமென். இந்த நாளில் அன்பான சகோதரர்கள் மூலமாக 2 ஆத்மீக செய்திகளை